கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகமெங்கிலும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் அன்போடு கூட வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உன்னத பாட்டு புஸ்தகத்திலிருந்து நம்முடைய திருமண உறவு, கர்த்தருக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு, இதற்கெல்லாம் தேவன் சொல்லக்கூடிய ஆலோசனைகள், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு என்பதையெல்லாம் படித்து வருகிறோம். இந்த நாளிலும் அந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தின் வாயிலாக மற்றொரு சத்தியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபித்து நாம் கடந்து செல்வோம். அன்பின் தேவனே, இந்த நாளில் மீண்டுமாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே மற்றொரு நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றியப்பா. கர்த்தர், இந்த வேளையிலும் நாங்கள் தியானிக்கப் போகிற வேத பகுதிகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நீர் என்ன ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீரோ அந்த பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னத பாட்டு புஸ்தகத்தினுடைய மைய கருத்து, தீம் ஆஃப் த புக் ஆஃப் சாங் ஆஃப் சாலமோன் என்ன அப்படின்னு சொன்னால், அன்பு, ஆழமான அன்பு, உடன்படிக்கையின் உறவு என்பதை நம்ம பார்த்தோம். அதை அந்த புஸ்தகத்திலேயே நம்ம வாசிக்க முடியும். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம் எவ்விதமாக சொல்கிறது, நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்து கொள்ளும். நேசம் மரணத்தைப் போல் வலிது, நேச வைராகியம் பாதாளத்தைப் போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. நெருப்புக்கு ஒப்பாகவும் மரணத்திற்கு ஒப்பாகவும் பாதாளத்திற்கு ஒப்பாகவும் நேசத்தை குறிப்பிட்டு 7வது வசனம் சொல்கிறது, திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டிலுள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். அன்பினுடைய ஆழத்தை இந்த 2 வசனங்களும் சொல்லுது. இந்த 2 வசனங்களும் சொல்லக்கூடிய அன்பானது சாதாரண மனிதர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பை குறித்தது மட்டுமல்ல. இந்த அன்பு தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. நீங்கள் நிறைய நேரத்தில் யோசிக்கலாம், இத்தனை செய்திகளை கேட்ட பிறகும் கூட இந்த உன்னத பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய மனதிற்கு நெருடலாக இருக்கலாம். அந்த ஒரு சில பகுதிகள் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தினுடைய ஒரு நம்பகத்தன்மையை கேள்வி கேட்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் இந்த புஸ்தகம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு இந்த பூமியிலே கணவன் மனைவியினுடைய உறவை தவிர வேறு ஒரு சிறந்த உறவை நம்மால் பார்க்க முடியாது. அதுதான் இந்த புஸ்தகம் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய கருத்து. நீங்கள் யோசிக்கலாம், ஏன் வேறு எந்த உறவிலையும் இந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்த முடியாதா அப்படின்னா, ஆண்டவர் இதை நம்முடைய ஆவிக்குரிய பாடமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் பாவத்திற்கு பின்பாக இந்த திருமணமானது அநேக தேவையில்லாத காரியங்களாலும், இன்னும் இந்த திருமண உறவானது சத்துருவானவனால் அதிகமாக பாதிப்புக்குள்ளானதையும் நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம். அன்பை வெளிப்படுத்துவதற்கு இந்த திருமண உறவு போதுமானதாக இல்லாதது நிமித்தமாக நம்ம இப்போ வாசித்த அந்த 2 வசனங்களும் அன்பினுடைய ஆழத்தை சொல்லுது. ஆனால் எந்த குடும்ப திருமணத்திலும் இந்த ஆழமான அன்பை பார்க்க முடிகிறது கிடையாது. காரணம் பாவம். அப்போது இந்த அன்பினுடைய ஆழத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது? தேவன் இந்த அன்பினுடைய ஆழத்தை வெளிப்படுத்துவதற்கு திருமணமும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, வேறு என்னத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, ஸ்பெஷல் ரெவலேஷன், சிறப்பான ஒரு வெளிப்பாடு, மேலான ஒரு வெளிப்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து தான் அன்பினுடைய ஆழம். இந்த பூமியிலே மனிதராக பிறந்து இந்த பூமியிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பாடுபட்டு எல்லா விதமான இச்சைகள், எல்லா விதமான பாவங்களாலும் எல்லா விதமான காரியங்களாலும் அவர் சோதிக்கப்பட்டு எதிலும் பாவம் செய்யாதவராக, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படாதவராக,
உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் மரித்தாரே, அந்த அன்பு தான் அன்பினுடைய ஆழத்திற்கான மேலான வெளிப்பாடு. அந்த இயேசு கிறிஸ்து தான் மேலான வெளிப்பாடு. ஆனால் இவ்வளவு கேட்டாலும் இந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய அன்பை பார்க்க முடியலை எங்களால். அதில் இருக்கக்கூடிய தவறான வார்த்தைகள் தான் எங்களுடைய கண்களுக்கு தெரிகிறது என்று யோசித்தால், உங்களைப் போலவே தவறான கண்ணோட்டத்தோடு இருந்த ஒரு நபரை இயேசு கிறிஸ்து அன்பானவனாக மாற்றுகிறார். அந்த அன்பானவனாக மாற்றப்பட்ட அந்த நபர் எழுதின வார்த்தைகள் எல்லாவற்றிலும் அன்பை அதிகமாக வெளிப்படுத்தி இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் யாரை பற்றி நான் பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லி. அன்பான சீஷன் என்று அழைக்கப்பட்ட யோவான். நாம் வாசித்த உன்னத பாட்டினுடைய 2 வசனங்களும் அன்பின் ஆழத்தை சொல்லுகிறது. ஆனாலும் இந்த வசனங்களை எல்லாம் படித்தாலும் நம்முடைய கண்களுக்கு தேவையில்லாத வார்த்தைகள் மட்டுமே தெரிகிறது போல, அந்த நெருடலான வார்த்தைகளை பார்த்து நாம் இந்த புத்தகத்தை ஒதுக்குவது போல, அன்பான சீஷன் என்று பெயரெடுத்த யோவானோ அன்பான சீஷன் என்று பெயரெடுப்பதற்கு முன்பாக நெருடலான காரியங்களைத்தான் செய்து கொண்டிருந்தார். ஆனாலும் அவர் அன்பை பற்றி எழுதும் அளவிற்கு மாறுவதற்கான காரணம் சிறப்பான வெளிப்பாடு, விசேஷித்த வெளிப்பாடான இயேசு கிறிஸ்து. அவருடைய வாழ்க்கையில் அந்த அன்பினுடைய அனுபவத்தை அவர் எப்படி பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் பார்த்தோன்னு சொன்னால், அதே அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நம்மை வழிநடத்துவார். யோவானுடைய ஆரம்ப காலகட்டம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மார்க்கு புஸ்தகத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். மார்க்கு 3ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை வாசிக்கிறேன். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், இவ்விருவருக்கும் இடி முழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பொவனேர்கேஸ் என்கிற பெயரிட்டார். இவர்களுக்கு என்ன பெயர்னு சொன்னால், இடிமுழக்க சகோதரர்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஒரு கோபக்காரர்களாக இருந்தாங்க. எப்படியெல்லாம் இவங்க கோபக்காரர்களாக இருந்தாங்க, எந்த காரியங்களெல்லாம் இவங்க செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நான் உங்களுக்காக வாசிக்க ஆசைப்படுகிறேன். மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். அப்பொழுது செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து யாக்கோபு யோவானும், நம்ம விசேஷமாக யோவானை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், 2 பேருமே கேட்குறாங்க. யோவானும் அதை கேட்கிறார். 2 பேர்த்தில் யோவானும் ஒரு ஆள். என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், நாங்கள் ஒன்று கேட்க போகிறோம் ஆண்டவரே, நாங்கள் கேட்குறத நீங்கள் என்ன பண்ண எங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். சுயநலமான எண்ணத்தை யாக்கோபும் யோவானும் பிரதிபலிக்கிறாங்க. அன்பு சுயநலமாக இராது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பான சீஷன் என்று பெயர் பெற்ற யோவான் சுயநலத்தோடு இப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னு சொன்னால், ஆண்டவரே, உம்முடைய மகிமையில் வரும்போது வலது பாரிசத்தில் நானும் இடது பாரிசத்தில் என் சகோதரனும் இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க 2 பேரும். இப்படிப்பட்ட சுயநல எண்ணத்தோடு இருந்தார்கள். சுயநல எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால், சுயநல எண்ணம் மட்டும் இல்லை. அவர்களுக்கு வெறுப்புணர்வு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எந்த வெறுப்புணர்வு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, லூக்கா 9ஆம் அதிகாரம் லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்கள் எல்லாம் ஒரு ஊருக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நான் வாசிப்போம். 49வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதவன் ஆனபடியால் அவனை தடுத்தோம் என்றார்கள். இங்கே என்ன பார்க்குறோன்னு சொன்னால், உம்முடைய நாமத்தினால ஒருத்தன் பிசாசை துரத்தினான். இந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிசாசை துரத்த போனப்போ இவர்களால் சில நேரங்களில் முடியாமல் போயிடுச்சு என்பதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒருத்தன் பிசாசை துரத்தினான். அப்படி துரத்தும் போது அவன் எங்களில் ஒருவனாக இல்லாததுனால நாங்கள் என்ன பண்ணோம், அவனை தடுத்தோன்னு சொல்கிறார் யோவான். அப்போ நாங்கள் மட்டும்தான் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துச்சு. அடுத்தபடியாக வாசிக்கும் பொழுது 50வது வசனத்தில் இயேசு சொல்கிறாரு, அதற்கு இயேசு, தடுக்க வேண்டாம்,
நமக்கு விரோதியாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். இப்போ இயேசு சொன்னார், தடுக்க வேண்டாம்னு சொன்னார். யோவானுக்கு அன்பு என்ற அந்த அனுபவத்திற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கையில் இருந்த தேவையில்லாத குணங்களை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நமக்கும் உன்னத பாட்டு என்கிற புஸ்தகத்தில் அன்பு ஆழமாக இருக்குது. ஆனால் அதை தவிர தேவையில்லாததை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஒரு பெரிய வெள்ளை திரையில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பு புள்ளியை தான் நம்முடைய கண் நோக்கமாய் பார்க்கும். அதுபோல் இந்த உன்னத பாட்டு என்கிற புஸ்தகத்தில் ஆழமான அன்பினுடைய சத்தியங்கள் இருக்கும் பொழுது நம்ம தேவையில்லாத நோக்குகிறோம் அல்லவா? அந்த அனுபவம் மாறுவதற்கு நம்ம யோவானுடைய எடுத்துக்காட்டை படித்து கொண்டு இருக்கிறோம். யோவானுடைய எடுத்துக்காட்டு 51வது வசனம் சொல்கிறது அதே அதிகாரத்தில், பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவை சீஷர்களையும் ஒரு ஊரில் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே இந்த சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? யோவான் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால் 53வது வசனம் 54வது வசனம் சொல்லுது, அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அன்பான சீஷனுடைய வார்த்தைகளை பார்த்தீங்களா? ஒரு கிராமத்தவே அழிக்கணும்னு ஆசைப்படுறார். எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி நாங்கள் இவர்களை அழிக்க உமக்கு சித்தமா, அதுவும் நாங்கள் கட்டளையிட. இவங்க கட்டளையிட்டு வானத்திலிருந்து அக்கினி இறங்குதுன்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோவானுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னு பாருங்க. தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத குணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக அவர் இருந்தார். இது எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து பொறுமையோடு இருந்தார். பொறுமையோடு இருந்து ஒரு 3 அனுபவங்களை யோவானுக்கு கொடுக்கிறார். இந்த 3 அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததுன்னு சொன்னால் நம்மளும் தேவையில்லாத காரியத்தை பார்க்க மாட்டோம், அன்பை பார்ப்போம். அன்பினுடைய ஆழம் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது, திரளான தண்ணீர்களால் அந்த அன்பை அவிக்க மாட்டாது என்று சொல்லக்கூடிய அந்த உன்னத பாட்டை பார்க்கும் பொழுது அன்பை பார்க்காம அவசியமில்லாத காரியங்களை பார்க்கிறோமே, நாம் அப்படி பார்க்க மாட்டோம். என்ன 3 அனுபவங்கள் அப்படின்னு சொன்னால், முதலாவது மறுரூபமலையின் அனுபவம். மார்க்கு 9ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மறுரூபமலைக்கு செல்வார். அவர் செல்லும் பொழுது யாரையெல்லாம் கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொன்னால் 2வது வசனம் சொல்லும், 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். இந்த அனுபவத்தை முழுசு நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது 9வது வசனம் வரைக்கும் இருக்கும். இந்த 9வது வசனத்தை வரைக்கும் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மகிமையில் வரும் பொழுது எப்படிப்பட்டவராக காணப்படுவார் என்பதை யோவானுக்கு காண்பித்தார். யோவானுக்கு மட்டுமல்ல, பேதுரு யாக்கோபும் கூட இருக்கிறாங்க. கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய மறுரூப அனுபவத்தை நீங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதாவது அன்பினுடைய ஆழத்தை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கண்கள் தேவையில்லாத காரியங்களை நோக்கி ஓடக்கூடாது. தேவையில்லாத காரியங்கள் அல்லது அவசியமற்ற காரியங்களை முக்கியத்துவப்படுத்தி பார்க்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் யோவான் கடந்து சென்ற அந்த 3 அனுபவத்தையும் கடந்து செல்ல வேண்டும். முதலாவது அனுபவம் மறுரூபமலையின் அனுபவம். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் எப்படி வரப்போகிறார் என்பதை அநேக வேத வசனங்கள் மூலமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. மறுரூபமலையினுடைய அனுபவத்தை யோவான் கண்களால் பார்த்தார். நாம் வசனத்தின் மூலமாக ஆவிக்குரிய கண்களால் பார்க்க வேண்டும். அவர்கள் கண்டு விசுவாசித்தார்கள், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் அவர்களை காட்டிலும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறதே. மறுரூபமலையினுடைய அனுபவம் யோவானுக்கு நேரடியாக கிடைத்தது. வசனத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. ஆண்டவர் வரப்போகிறார், அவர் மகிமை பொருந்தினவராய் தமது தூதரோடு கூட மீண்டுமாக வரப்போகிறார் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அன்பினுடைய ஆழத்தை பார்ப்பீங்க, அவசியமற்ற காரியங்களை பார்க்க மாட்டீங்க. யோவான் கடந்து சென்ற முதலாவது அனுபவம் மறுரூபமலையினுடைய அனுபவம். 8வது வசனத்தை வாசிக்கிற மார்க் 9:8, உடனே அவர்கள் சுற்றிலும் பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறொருவரையும் காணவில்லை. அந்த மறுரூபமலையிலே என்ன பார்த்தாங்களோ அது கொஞ்ச நேரத்திலே மாறிடுச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த வேதாகமத்தில் படிக்கக்கூடிய வார்த்தைகளை படித்து கொஞ்ச நேரத்திலே நம்ம மறந்துடுவோம். இவர்களுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்துச்சு.
மறுரூபமலையில் இயேசு கிறிஸ்து மறுரூபமானதை பார்த்தாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலே அதை மறந்து மற்ற வேலைகளை செய்ய ஆரம்பித்தாங்க. அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு இருக்கக்கூடாது. கர்மான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரப்போகிற அந்த அனந்த பாக்கியமான காட்சியை நாம் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவசியமற்ற காரியங்களிலே நம்ம கண்கள் நோக்கமாக இருக்காது. யாராவது ஒருத்தர் அடுத்தவனை பற்றி பேசுவானா, குறை சொல்லுவாங்களா என்று காதுகள் நோக்கமாய் கேட்காது. எப்போ ஆண்டவர் வருவார், வரும்போது என்னால் உத்தமனா நிற்க முடியுமா? 2 கூட்டம் இருக்குது ஆண்டவருடைய வருகையில். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து வாசிங்கன்னு சொன்னால், கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. ஏன்பா கர்த்தருடைய நாளை காண விரும்புகிறவர்களுக்கு எதுக்கு ஐயோ அப்படின்னா, வரணும்னு சொல்லுவான், ஆனால் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறானா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்படிப்பட்டவனுக்கு ஐயோ தான் அந்த நாள். ஏசாயா 22ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், இதோ கர்த்தர், இவரே நம் தேவன், இவருக்காக காத்திருந்தோம் என்று அந்த ரட்சிப்பின் மனமகிழ்ச்சினாலே கலிகூறக்கூடிய மற்றொரு கூட்டம். அவங்க ஏன் கலிகூறுறாங்க அப்படின்னு சொன்னால், ஆயத்தத்தோடு இருந்தாங்க. ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் மறுரூபமலையினுடைய அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கணும். அது மட்டும் போதாது. யோவானை இன்னொரு அனுபவத்திற்குள்ளாக வழி நடத்துகிறார். 2வது அனுபவம். அது என்ன அனுபவம் அப்படின்னு சொன்னால், கெத்செமனேயினுடைய அனுபவம். 14ஆம் அதிகாரம் மார்க் புஸ்தகத்திலே 32லிருந்து 42 வசனங்கள் முடிய நம்ம வாசிக்கும் பொழுது கெத்செமனே அனுபவத்தை நம்மால் வாசிக்க முடியும். 35வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 14ஆம் அதிகாரத்திலே 32வது வசனம். பின்பு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 1வது அனுபவம் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை பொருந்தின அனுபவம். 2வது அனுபவம் அவர் வியாகுலப்படக்கூடிய அனுபவத்தை யோவானுக்கு காண்பிக்கிறார். அப்படிப்பட்ட மகிமையின் தேவனா இப்படி ஒரு வியாகுலத்தை அனுபவிக்கிறார் என்பதை பார்ப்பதற்கு இந்த 2வது அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவோடு கூட ஜெபிக்கிற அனுபவம். இயேசு கிறிஸ்துவோடு ஜெபிக்கிற அனுபவம். இந்த ஜெப வாழ்க்கையினுடைய அவசியத்தை இயேசு கிறிஸ்து இங்கே ரொம்ப மையப்படுத்தி பேசியிருப்பார். எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாதா? நீங்கள் கண் விழித்து 1 மணி நேரம் எனக்காக ஜெபிக்கக்கூடாதான்னு கேட்பார். இந்த அனுபவத்தை யோவான் கடந்து வந்தார். அவருடைய வாழ்க்கை மாறுவதற்கு காரணமாக இருந்த 3 அனுபவங்களை நம்ம பார்த்துட்ருக்கிறோம். கெத்செமனேயினுடைய அனுபவம். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கெத்செமனே அனுபவம் காணப்படுகிறதா? கெத்செமனே அனுபவத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் விட்டு போயிருக்கலாம் கெத்செமனேல. ஆனால் போல. அன்பினுடைய ஆழம், இந்த மக்களுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்ற அந்த அன்பினுடைய ஆழம், அதை யோவானுக்கு காண்பித்தார். நம்மளுடைய பிரச்சனைகளிலும் நம்மளுடைய போராட்டங்களிலும் தேவனுடைய அன்பினுடைய ஆழத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கெத்செமனே அனுபவம் என்பது போராட்டங்கள் வரக்கூடிய அனுபவம். சத்ருவானவன் சுற்றிலும் பாவத்தினாலே இயேசு கிறிஸ்துவை நெருக்கின ஒரு தருணம். நம்முடைய பாவங்களினாலும் நம்முடைய சூழ்நிலைகளாலும் நம்மை நெருக்கக்கூடிய அனுபவம் தான் நமக்கான கெத்செமனே அனுபவம். அந்த அனுபவத்திலே நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். மறுரூபமலையில் இயேசு கிறிஸ்துவை பார்த்த நாம், மகிமையோடு வரப்போகிறார் என்று இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற நாம், கஷ்டத்திலும் நாம் இயேசு கிறிஸ்துவை தான் பார்க்க வேண்டும். 3வது அனுபவம் யோவானுக்கு விசேஷித்த ஒரு அனுபவம். என்ன அப்படின்னு சொன்னால், மற்ற 2 அனுபவங்களிலும், மறுரூபமலையினுடைய அனுபவத்திலும் கெத்செமனேயினுடைய அனுபவத்திலும் யோவானோடு கூட பேதுரு யாக்கோபு இருந்தாங்க. ஆனால் இந்த 3வது அனுபவத்திலே யோவான் மாத்திரமே இருந்தார். அது என்ன அனுபவம்னு சொன்னால், கல்வாரியின் அனுபவம். கல்வாரியின் அனுபவம். யோவான் 19ஆம் அதிகாரத்தில் 25, 26, 27 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும்போது அவரோடு இருந்த ஒரே ஒரு சீஷன் யோவான் மட்டும்தான். 25வது வசனம் சொல்கிறது, இயேசுவின் சிலுவையின் அருகே அவனுடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு. கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அனுதினமும் சிலுவையை தியானித்தோம் என்று சொன்னால் நமக்கு தேவையில்லாத காரியங்கள்லாம் வராது. அனுதினமும் கெத்செமனேயினுடைய பாடுகளை தியானித்தோம் என்று சொன்னால் நமக்கு தேவையில்லாத காரியங்கள்லாம் வராது. அன்பினுடைய ஆழம்தான் தெரியும். இந்த 3 அனுபவங்களையும் கடந்து வரக்கூடிய யோவான் என்ன செய்கிறாருன்னு சொன்னால்,
இந்த அன்பிற்கெல்லாம் காரணர் யார், ஏன் அன்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 1 யோவான் புஸ்தகத்தில் அநேக வசனங்களை எழுதுகிறார். அதில் ஒரு சில வசனங்களை நம்ம தியானித்து இந்த செய்தியை நிறைவு செய்வோம். 1 யோவான் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இவங்களெல்லாம் எரிச்சிரவான்னு கேட்ட அந்த நபர், ஆண்டவருடைய அன்பு உலகத்திற்கே வெளிப்பட்டது என்பதை யோவான் புஸ்தகத்திலும் யோவான் எழுதின நிருபங்கள் 1, 2, 3 ஆகிய 4 புஸ்தகங்களிலும் இன்னும் வெளிப்படுத்தின சுவிசேஷம் விசேஷம் இந்த 5 புஸ்தகங்களில் ஆண்டவருடைய அன்பை அளவுக்கு அதிகமாக வெளிப்படுத்தி எழுதுகிறார். காரணம், அவர் ஆண்டவரோடு கூட கடந்து வந்த அந்த 3 அனுபவங்கள். எனக்காக இதெல்லாம் கடந்து வந்தாரே, நீங்களும் இந்த 3 அனுபவங்களை யோசிச்சு பாருங்க. அவர் கடைசியாக வரப்போகிற மகிமையின் அனுபவத்தை முதலாவது காண்பிக்கிறார். ஆனால் அவர் பாடுபட்டதையும் மரிக்கிற சிலுவையினுடைய காட்சியையும் பார்த்த பிறகு யோவான் தன்னுடைய மனதை மாற்றுகிறார். உங்களுடைய மனதிலும் தேவையில்லாத காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறீங்களா? அன்பினுடைய ஆழத்தை பார்க்காமல் அவசியமற்ற மற்ற காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? சிலுவையினுடைய தியானத்தையும் கெத்செமனேயினுடைய அனுபவத்தையும் தியானியுங்கள். யோவான் எழுதுறது போல ஆண்டவர் தான் அன்பிற்கு காரணம் என்பது தெரியும். 19வது வசனத்தை வாசிக்கிற அதே அதிகாரத்தில், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். நம்ம போய் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு அன்பு கூறலை, நமக்காக அவர் எல்லாத்தையும் பண்ணி சிலுவையில் மறித்து நம்ம இடத்துல அவர் அன்பு கூர்ந்ததுனால தான், பாவின்னு தெரிஞ்சு நம்ம இடத்துல அவர் அன்பு கூர்ந்ததுனால தான் நாம் அவர்கிட்ட அன்பு கூறுறோம். நம்ம பிரதிபலனாக தான் செய்கிறோம், நாம் போய் ஒன்றும் ஃபஸ்ட்டாக செய்யலை. அதே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். இந்த 3வது அனுபவத்தின் வாயிலாக யோவான் மாறி இருக்கிறார். இந்த வார்த்தையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்பினுடைய ஆழம் புரிவதற்கு இந்த 3 அனுபவங்கள் அவசியம். உன்னத பாட்டை புரிஞ்சுக்கணுமா? இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை தியானம் உங்களுக்கு அவசியம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அவங்களெல்லாம் அழிச்சிடவா, அக்கினி இறக்கிறவான்னு கேட்டவர் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு செலுத்துவது தான் தேவனுக்கு நாம் ஊழியம் செய்வது. மேக்கிங் லவ் அ மினிஸ்ட்ரி ஃபார் காட். மற்றவர்களோடு நாம் அன்பாக இருப்பது தேவனுக்கு நாம் ஊழியம் செய்வது. யோவான் அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தார். அந்த ஊழியத்தை அவர் செய்வதற்கு காரணமாக இருந்தது மறுரூபமலையினுடைய அனுபவம், கெத்செமனேயினுடைய அனுபவம், கல்வாரி சிலுவையினுடைய அனுபவம். கடைசியாக வாசித்த 1 யோவான் 3:16 மனசில் வச்சுக்கோங்க. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் ஜீவனை கொடுப்பதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். ஜீவனை எல்லாம் கொடுக்க வேண்டாம், ஒருவரை ஒருவர் நேசித்தால் போதும். மற்ற காரியங்களை விட்டுவிட்டு அன்பினுடைய ஆழத்தை பார்த்தால் போதும். அவசியமற்ற காரியங்களுக்காக நேரத்தை ஒதுக்காமல், வீணாக செலவழிக்காமல், அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லுவதிலே நாம் நேரத்தை செலவிட்டால் போதும். அப்படி வாழும் பொழுது நாம் தேவனுக்கென்ற ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை செய்கிறோம். என்ன ஊழியம்னு சொன்னால் அன்பு செலுத்துவது. அன்பு செலுத்துவது தான் இந்த உலகத்திற்கு இப்போது மிக அவசியமான ஒன்று. அந்த அன்பு மாயமற்றதாகவும் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அன்பாகவும் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே இயேசுவுக்கு அன்பான சீஷன் என்று யோவான் பெயர் பெற்றது போல நீங்களும் நானும் இயேசுவுக்கு அன்பானவர்கள் என்று பெயர் பெற முடியும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.